தமிழகம் பழனியில் அனைத்துலக முதல் முத்தமிழ் முருகன் மாநாடு. மலேசிய பேராளர்கள் திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்தனர். தமிழ்நாட்டின் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பான முறையில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் நாளை 24 முதல் 25 தேதி வரை பழனியில் நடைபெறவிருக்கிறது. இந்த மாநாட்டில் மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் உட்பட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த மாநாட்டை தமிழக அரசு ஏற்று நடத்துகிறது. இதில் இப்போவிலிருந்து 29 பேர் அடங்கிய முருக பக்தர்களுடன் மகப்பேறு மருத்துவரும் முருகன் பக்தி இயக்கத்தின் மலேசிய தலைவருமாகிய டாக்டர் வ ஜெயபாலன் தலைமையில் அங்கு சென்றுள்ளது. இம்மாநாடு அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி வளாகத்தில் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்ட வேளையில் அயல் நாடுகளிலிருந்து சுமார் 15,000 பேராளர்கள் கலந்து கொள்வதாக எதிர்பார்க்கப்படுகிறது என அவர் கூறினார். இந்த மாபெரும் பக்தி மாநாட்டில் முருக தொண்டர்களுக்கு 16 பிரிவுகளாக விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. அதில் மலேசிய மண்ணின் மைந்தன் ஈப்போவை சேர்ந்த மருத்துவர் வ ஜெயபாலனுக்கு இந்து புராண கச்சியப்பர் விருது வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய 24, 25 தேதிகளில் மிகச் சிறப்பாக தமிழக அரசு அயலக தமிழர்களுக்காக பல ஏற்பாடுகளை அவர்கள் செய்துள்ளார்கள். அதாவது விமான நிலையத்திலிருந்து உங்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு மாநாடு மட்டுமல்ல, நீங்கள் எங்கே போகணுமோ அங்கெல்லாம் காமிச்சிட்டு மாநாட்டுக்கு அங்கே நீங்கள் சிறப்பாக தங்குவதற்கு தங்கும் விடுதி குறைந்தது 4 நட்சத்திர அளவில் அந்த தங்கும் விடுதி இருக்கக்கூடியது. இது எல்லாம் தமிழக அரசின் செலவிலேயே செய்து தருகின்றார்கள். அதே நேரத்தில் மாநாடு சிறப்பாக நீங்கள் எல்லோரும் பார்ப்பதற்காக மிக புதிய தொழில்நுட்ப, அதாவது 3D டெக்னாலஜின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் பார்க்கறதுக்காக காலை 8 முதல் மாலை 8 வரை மாநாடு நடந்து கொண்டிருக்கும். இடையில் உங்களுக்கு திரும்பணும் அப்படின்னு சொன்னா கூட அதற்கும் ஏற்பாடு செய்து தருகின்றார்கள். ஆகவே மிகவும் கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.